அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான பணிவான வணக்கங்கள். நீண்ட நாளைக்கு பிறகு இன்று ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஓரிரு நாளைக்கு முதல் ஒரு காணொளி ஒன்றை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதாவது மருவம் பிளவு சத்தியானந்தா சுவாமிகள் அவர்கள் ஒரு ஊடக அமையத்திலே சுமந்திரன் அவர்கள் சம்பந்தமான ஒரு விடயத்தினை கூறியிருந்தார். அப்போ சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற சைவ மதத்தை சார்ந்தவர்களை பார்த்து வெளியகற்றி வருகின்றார் என்று, அது எந்த அளவுக்கு ஏற்புடையதென்றதை நாங்கள் அறிவுபூர்வமாக சிந்திக்கணும் எங்கள் அன்பு தமிழ் மக்களே. ஏனென்றால் இந்த சுவாமிகள் அவர்கள் இப்போ எனக்கு தெரிந்த அளவுக்கு நீண்ட நாட்களாக இவரை காண முடியவில்லை. ஆனால் இருந்தாலும் பல தமிழரசு கட்சிக்குள் இந்த தமிழ் மக்களுடைய அரசியலுக்குள் பல அசம்பாவிதங்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் நடந்தேறி இருக்கின்றது. அப்போதெல்லாம் இந்த சுவாமிகள் அவர்கள் எந்த கருத்தையுமே கூறாமலுக்கு இப்போது ஏன் இந்த கருத்தை கூறுகின்றார்? அதாவது சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியிலிருந்து வெளியகற்றப்பட வேண்டும், சிவஞானம் அவர்கள் தமிழரசு கட்சியிலிருந்து வெளியகற்றப்பட வேண்டும் என்று ஏன் கூறுகின்றார் என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த முதலமைச்சர் வேட்பாளராக விக்னேஸ்வரன் ஐயா அவர்களை கொண்டு முதலமைச்சர் ஆக்கிய போது இந்த சுவாமிகள் எங்கே போனார்? தமிழ் மக்களுக்கும் வடக்கு கிழக்குக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாத ஒரு நபரை கொண்டு முதலமைச்சர் ஆக்கிய போது இந்த ஐயா எங்கே போனார்? ஆனால் அதே காலகட்டத்தில் தமிழ் மக்களோடு இருந்த ஒரு தமிழ் தேசிய தொண்டனாக இருந்த அதாவது மாவை ஸ்ரீநாதராஜா ஐயா அவர்கள் இருக்கும்போது விக்னேஸ்வரன் ஐயாவை கொண்டு வரும்போது அது அநீதியாக இவருக்கு தெரியவில்லையா? அப்போது இவர் ஏன் குரல் கொடுக்கவில்லை? அப்போ மகிந்த ராஜபக்ச கட்சியில் வேட்பாளராக அந்த கட்சியில் ஊடாக அரசியலுக்குள் சாணக்கியன் அவர்களை தமிழ் தேசிய கட்சி ஆகிய தமிழரசு கட்சிக்குள் கொண்டு வரும்போது இவர் எங்கே போனார்? அந்த நேரத்தில் எங்கே போனார்? அது இவருக்கு அநீதியாக தெரியவில்லையா? அப்போ இது போன்ற விஷயங்கள் எதுவும் மட்டுமில்லை. இப்போ சுமந்திரன் அவர்கள் கூட கொழும்பில் இருந்தவர் தேசிய பட்டியல் ஊடாகத்தான் தமிழரசு கட்சிக்குள் வந்தார். அப்போது இவர் ஏன் குரல் கொடுக்கவில்லை? அப்போதெல்லாம் மௌனமாக இருந்து தமிழரசு கட்சி செய்கின்ற அனைத்து விடயங்களுக்கும் ஆதரவாக இருந்தவர்கள் இப்போது ஏன் இதை எதிர்க்கின்றார்கள் என்றதுதான் மிக கேள்விக்குரிய ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வி. அதே நேரத்தில் மதச்சாயம் பூச வேண்டாம் எங்களுடைய மக்களை மதம் சார்ந்து பிரித்து பார்ப்பது மிகவும் தவறானது. ஏற்கனவே பல பிளவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் எங்களுடைய மக்கள் மத ரீதியாகவும் பிரிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இது போன்ற கருத்துக்களை யாரும் நீங்கள் ஊடகங்களில் வெளியிலே எங்களுடைய மக்களை பிரிவினைக்கு உள்ளாக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. இது உண்மையிலேயே எங்களுடைய தமிழ் இனத்திற்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. என்ன மதமாக இருந்தாலும், இஸ்லாமிய மதமாக இருந்தாலும், சைவ மதமாக இருந்தாலும், கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும், ஏன் பௌத்த தமிழர்கள் கூட இருந்தாலும் அவர்கள் தமிழர்களாகத்தான் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கின்றோம். நாங்கள் தமிழர்கள். அது மதம் எப்பவும் மாறலாம். இன்றைய இஸ்லாமிய நாளைக்கு கிறிஸ்தவரோ சைவமோ பௌத்தராக மாறலாம். அப்போ இன்றைய சைவ மதத்தவர் நாளைக்கு கிறிஸ்தவராகவோ இஸ்லாமியராகவோ பௌத்தராகவோ மாறலாம். அது அந்தந்த மனிதர்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள். அந்த ஒரு விடத்தை வைத்து எங்களுடைய மக்களை பிரிக்க வேண்டாம், பிரித்தாள வேண்டாம், பிரித்து பார்க்க வேண்டாம். இது உண்மையிலேயே மிக தவறான கூட்டென்று தான் நான் பார்க்கின்றேன். அப்போ நிறைய விடயங்கள் இந்த தமிழரசு கட்சிக்குள் நிறைய விடயங்கள் நிறைய குளறுபடிகள் நடந்தேறிய போதெல்லாம் இந்த சுவாமிகள் அவர்கள் எங்கே இருந்தார் என்று தெரியவில்லை. ஆனால் இப்போது குரல் கொடுக்கின்றார். ஆனால் சுமந்திரன் அவர்கள் தற்போது இந்த தமிழரசு கட்சியை வழிநடத்தி கொண்டு வருகின்றார் என்பது எல்லோரும் நாங்கள் அறிந்த விடயம். ஆனால் இந்த தமிழ் மக்களினுடைய அரசியல் பலத்தை மிகவும் சின்னவின்னமாக்கியது இரண்டு கட்சிகளுக்கு மிக பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஒன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, இரண்டாவது தமிழரசு கட்சி. அது என்ன காரணம் என்றால் உண்மையிலேயே இந்த இரண்டு கட்சிகளும் இந்த அரசியல் புறக்கணிப்புகளை மிக மிதமாகவே செய்து வந்தார்கள். இதுதான் காரணம். இப்போ இன்று வரைக்கும் நாங்கள்
எங்கள் தமிழினம் வந்து ஒரு அரசியல் ரீதியாக பின்னடைந்து இருக்கின்றால் அதுக்கு காரணம் இந்த புறக்கணிக்கப்பட்ட அரசியல், ஒதுக்கப்பட்ட அரசியல். ஒரு சமூகத்தை, ஒரு மக்களை அரசியல் ரீதியாக புறக்கணிக்கின்றது, அதிகார ரீதியாக புறக்கணிப்பது, அவர்களை ஒடுக்குவது. இதுதான் இந்த 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 காரணத்துக்காகத்தான், இந்த காரணத்தால் தான் நாங்கள் இன்று வரைக்கும் அரசியல் ரீதியாக பின்தங்கி இருக்கின்றோம், எந்த ஒரு வளர்ச்சியும் காணாமல் இருக்கின்றோம். அப்போ இதற்காக தான் இது போன்ற விஷயங்களுக்காக இந்த சச்சிதானந்த சுவாமிகள் மாதிரியான நபர்கள் குரல் கொடுத்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் எங்களுடைய பலம், எங்களுடைய அனைத்து தரப்பட்ட மக்கள் ஊடாகத்தான் கட்டமைக்கப்பட வேண்டும். அப்போ இது போன்ற விஷயங்கள் தான் இது போன்ற பெரியோர்கள் கதைக்க வேண்டும். அப்போ எங்களுக்குள்ளேயே பிரிவினைவாதங்களை ஏற்படுத்துகிற விடயங்களை நீங்கள் இப்படி கதைக்கிறது அவ்வளவு சரியாக இல்லை. இப்போ கட்சி ஒரு நிர்வாக ஒழுங்கு கொண்டால் அந்த நிர்வாக ஒழுங்குக்குட்பட்டுத்தான் அனைவரும் செயல்பட வேண்டும். அந்த தமிழரசு கட்சி தன்னுடைய நிர்வாக ஒழுங்குகளைத்தான் நெறிப்படுத்தி வருகின்றது என்பது ஒரு கருத்தாக இருக்கின்றது. ஒரு விடயத்தில் பார்க்க போனால் அதுதான் உண்மையாகவும் தெரிகின்றது. இப்போது பார்த்தீர்களாக இருந்தால் இந்த அன்று ஒதுக்கப்பட்டு அரசியல் புறக்கணிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்ட மக்கள் இன்று மெல்ல மெல்ல இந்த அரசியல் களத்துக்குள்ளே வருகின்றார்கள். அதே போல தமிழரசு கட்சிக்குள்ளேயும் உள்வாங்கப்படுகின்றார்கள் என்பது ஒரு 100% உண்மை. அப்போ இப்போது இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு இருப்பவர்கள் சிவஞானம் அவர்களும் சுமந்திரன் அவர்களும் நடத்தி கொண்டு வரார்கள். ஆனால் இவர்களுடைய காலத்திலே அன்றைய காலத்தை விட இன்றைய காலத்தில் இந்த அரசியல் புறக்கணிப்பு கொஞ்சம் குறைந்திருக்கின்றதான் நான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. நான் யாருக்காகவும் கதைக்கவில்லை. ஆனால் இப்போது இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தமிழரசு கட்சிக்குள்ளே ஒரு கணிசமான புறக்கணிக்கப்பட்ட, அதாவது ஒதுக்கப்பட்ட கணிசமான இதுவரை காலம், கடந்த காலங்களில் அரசியல்வாதிகளால், அதிகாரத்தில் இருந்தவர்களால், அரசியல் கட்சிகளால் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட மக்கள் மெல்ல மெல்ல உள்வாங்கப்படுகின்ற ஒரு விடயம் நடந்து வருகின்றது. அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விடயம். அப்போ இது போன்ற இதை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் என்பது நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் எங்களுடைய பலம் அடிப்படை மக்களிடையே தான் இருக்கின்றது. எங்களுடைய அரசியல் பலமானது எங்களுடைய அடிப்படை மக்களிடையே தான் இருக்கின்றது, அடித்தள மக்களிடையே தான் இருக்கின்றது. அந்த மக்களுக்கான ஒரு அரசியல் அங்கீகாரத்தை கொடுத்து அவர்களை இந்த அரசியலுக்குள்ளே உள்வாங்கி எங்களுடைய மக்களோடு ஒன்றிணைக்கப்பட்ட அரசியலை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேணும். அப்போது தான் எங்களுடைய அரசியல் பலம் பெறும் என்பதுதான் என்னுடைய கணிப்பாக இருக்கின்றது. அப்போ இதுவரைக்கும் பார்த்தீர்களாக இருந்தால் நிறைய விடயங்கள் இது போன்ற சம்பவங்கள் தான் நடந்திருக்கின்றது. ஆனால் இனிவரும் காலங்களில் இது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றமடையும் என்று நான் நினைக்கின்றேன். அப்போ இந்த அரசியல் புறக்கணிப்புக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளான மக்கள் தான் தேசிய கட்சிகளை நாடி போய் எங்களுடைய அரசியல் பலம் சிதறடிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது என்பதை இந்த அரசியல் கட்சிகளும் சரி, அரசியல் தலைமைகளும் சரி கொஞ்சம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது புத்திஜீவிகள், சமூக ஆர்வலர்கள் அனைவரும் நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். எங்களுடைய பலவீனத்துக்கு காரணம் அரசியல் புறக்கணிப்பு, ஒடுக்குமுறை இதுகள் தான். இந்த காரணத்தை யாரை இந்த அரசியல் ஊடாக யாரை நீங்கள் புறக்கணித்தீர்களோ அவர்கள் ஏனைய கட்சிகளில் போய் இணைந்து கொள்கிறார்கள், தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள். அது தமிழ் இனத்துக்கு, ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்குமே பெரும் பலகீனமாக இருக்கின்றது. அப்போ இன்று பார்த்தீங்கள் என்றால் வடகிழக்கிலே 3/1 மக்கள் தமிழ் தேசியத்தை விட்டு விலகி ஏனைய கட்சிகளுக்குள் போய்விட்டார்கள். அதற்கு காரணம் இந்த அரசியல் புறக்கணிப்பு மட்டும்தான். இப்போ இனிவரும் காலங்களில் இந்த ஒரு இது போன்ற புறக்கணிப்புகளை நீங்கள் தவிர்த்து விட்டு இப்போது இருக்கின்ற போல இன்னும் மேலும் மேலும் விரிவுபடுத்தி அனைத்து தரப்பட்ட மக்களையும் இந்த அரசியலுக்குள்ளே உள்வாங்கி அவர்களுக்கான அரசியல் அங்கீகாரங்களை, பிரதித்துவங்களை வழங்கி எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலை ஒன்றுபட்டு நான் முன்னெடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே.